அவன் வாழ்க்கையை விட என் ஜாதியும் என் கௌரவமும் தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன், எத்தனை பேத்த வேணா கொல்லுவேன். ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். முத்தே, நீ திருந்துட்டியா? நீ மனுஷனே இல்ல, ஜாதி வெறி பிடிச்ச மிருகம். உன் கூட இத்தனை வருஷமா நான் வாழ்ந்தது இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். வித்யா, 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 ஏஞ்சுக்கமா. வித்யா, 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 ஏஞ்சுக்கமா. வித்யா, வித்யா. உண்மை விஷயம் வெளியே தெரியக்கூடாது. இவ அப்படிதான் அழுவா. ஒவ்வொரு சரி பண்ணிக்கலாம். தூக்கி எரிச்சிடு. ஒரு கொலைய பண்ணிட்டு அதுக்கு கௌரவமாக சொல்லிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? ஜாதி வெறிய கண்ணா மறைச்சிருச்சு. மனசுல உன்கிட்ட பேசி இன்னும் எந்த பிரச்சனை இல்லையோ. நான் போறோம், நாங்க போயிடுறோம். இப்ப கூட நீ நினைச்சு எனக்கு ஒண்ணு போடலாம். ஆனா அதுக்கெல்லாம் உனக்கு பயந்து பணிஞ்சு போறதில்ல. ஏன் தெரியுமையா? ஏன்னா என்னை வேற உனக்கு நீ போனா போ, என் பொண்ணை இங்க விட்டுட்டு போ. அவளுக்கு நான் அப்ப, அவளுக்கு என்ன பண்ணா கரெக்டு என்ன பண்ணா தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுல தலையிட உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உன்னை நம்பி வந்ததுக்கு நீ என்ன மோசம் பண்ணிட்டியா? மோசம் பண்ணிட்ட. என் கார்த்தி செத்து கிடந்ததை பார்த்தோன்னே நானும் போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என் வயிற்றுல வளர்ற என் கார்த்தியோட வாரிசுக்காக நான் திரும்பி உயிர் வாழணும்னு முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஜாதி ஜாதின்னு வெறி பிடிச்சு அலையிறவங்களுக்கெல்லாம் உனக்கு வரப்போது பாரு ஒரு கோர சாவு. அதுதாயா அவங்களுக்கெல்லாம் பாடமா இருக்க போது. இனிமேல் தமிழ்நாட்டுல எப்ப ஜாதிங்கிற வார்த்தை ஒழிதோ அப்பதாயா குற்றமொழியும். இனிமேலாச்சு அந்த ஜாதிங்கிற கேவலமான விஷயத்துக்காக உண்மையான கதை தோக்காதியா? தோக்காது. போயிடலாண்டி, நம்ம போயிடலாண்டி. அவன் ஜாதியை வச்சுக்கிட்டு அழட்டோண்டி. வா, நம்ம போயிடலாம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.